அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலினை கூட காப்பாத்தாம இந்த பாக்கியா என்ன பைத்தியக்காரத்தனமா ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வேலையும் ஆர்டர் பிடிக்கிற வேலையுமே பார்த்துட்டு இருக்கா. இவளால நமக்கு தேவையில்லாத மன கஷ்டம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. யாராச்சு தாய் சொந்த தாய் அதுவும் தன் புள்ள ஜெயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து செம கானில் இருக்காங்க பாக்கியா மேலே. அந்த சமயத்தில் வந்து நம்ம கோபி ரொம்ப வெறுமையோடு வராங்க. நம்ம புள்ள இன்னுமே வீட்டுக்கு வரலை, ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டானே, அவனை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு வந்து உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஈஸ்வர் வந்து வா கோபி, உனக்கு வந்து செலின் இன்னும் வீட்டுக்கு வரலைங்கிற வருத்தம் இருக்குது, அதனால் பாரு உன்னோட முகமே எப்படி வாடி போயிருக்குன்னு. ஆனால் என் பசங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்த பாக்கியாவுக்கு துளி கூட பசங்க மேலே அக்கறையே இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து என்னம்மா ஆச்சு, எதுக்காக இப்போ நீங்கள் பாக்கியாவை இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாங்க. நீ வேற அமைதியாக இரு கோபி, செலினை கூட்டிகிட்டு வரத்துக்கு வழி தெரியல, நம்மளாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா ஏதோ ஒரு இடத்துல போய் சமைச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. அதுதான் இப்போ முக்கியமாக அவளுக்கு ஆர்டர் எடுக்கிறது, அவளோட பிஸ்னஸ், அவளோட செல்ஃபு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவள் யோசிக்கிறாள். மற்றபடி நம்மளோட குடும்பம், நம்ம பசங்க, அத்தை, மருமகள்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே அவளுக்கு இல்லை. அவள் நினச்சது தான் சரி, அவள் நினச்சது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கத்தப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அவளோட அட்டூழியத்துக்கு ஒரு அளவே இல்லை. தான் பசங்களை விட அவளுக்கு என்ன கோபி அந்த அளவுக்கு பிஸ்னஸ் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட கேட்குறாங்க. கோபி வந்து அம்மா நீங்கள் அவசரப்படாதீங்க, பாக்கியா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் அவள் சமையல் ஆர்டர் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பா, வரட்டுமா வந்தப்பறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. ஈஸ்வர் வந்து என்ன கோபி அவளை எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் செலியன் போய் ஜெயிலில் இருக்கான், இன்னொரு பக்கம் ஜெனி வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க அப்பா வீட்டில் இருக்கா. இந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கு காரணம் இவ தானே. இவ ஒழுங்காக வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துருந்தானே ஹோட்டலுக்கு போயிருக்க வேண்டாம். அந்த இடத்துல அந்த கவுன்சிலர் வந்து பேசியிருக்கவும் மாட்டான், செலியனும் அதை கேட்டு அடிச்சிருக்கவும் மாட்டான். அதனால தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.